ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். சமீபத்தில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வந்தே பாரத் ரயில்கள்ல டிக்கெட் கட்டணம் மிக அதிகமாக இருக்குது. எல்லா மக்களாலும் பயணிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நெறைய பேர் கருத்துக்கள தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் மற்ற ரயில்கள விட வந்தே பாரத் ரயில்கள்ல டிக்கெட் கட்டணம் அதிகமா இருக்கு? இந்த டிக்கெட் கட்டணத்த குறைக்க முடியுமா? அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்காக நாம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெயின் பார்த்தோம்னா, இப்ப லேட்டஸ்ட்டா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கோயம்புத்தூர், பெங்களூர் இடையேயான வந்தே பாரத் ரயில பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ட்ரெயினுடைய டிக்கெட்ட எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, கோயம்புத்தூர் டூ பெங்களூருக்கு 2 டைப் ஆஃப் டிக்கெட் இருக்கு. ஒண்ணு வந்து நார்மல் ஏசி சேர் கார். இதோட ரேட் பார்த்தோம்னா ரூ. 1025 இருக்கு. இதே எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் போயிட்டோம்னா ரூ. 1930 இருக்கு. ஸோ இந்த டிக்கெட் கட்டணம் அப்படிங்கிறது வந்து அ மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு ரேட்டா இருந்தாலும், இதுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. அதாவது பேஸ் ஃபேர் அதாவது டிக்கெட்டோட அடிப்படை கட்டணம் இருக்கும். அண்ட் ரிசர்வேஷன் சார்ஜஸ் இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா, இது சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு சார்ஜ் தனியா போடுவாங்க. அண்ட் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங்ல பண்ணாலும் சரி, நம்ம ட்ரெயின்ல புக் பண்ணாலும் சரி, வந்தே பாரத் டிக்கெட்டுகளுக்கு ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படுது. அது இல்லாம கேட்டரிங் சார்ஜஸ் வசூலிக்கப்படுது. இது இல்லாம புக்கிங் பண்ணக்கூடிய நேரத்தில வந்து பார்த்தோம்னா, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வசூலிக்கப்படும். அது இல்லாம நமக்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, அத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான சார்ஜஸும் வசூலிக்கப்படும். ஸோ இப்படி எல்லாமே கலந்து தான் நம்ம இந்த டிக்கெட் கட்டணமாக செலுத்துறோம். இதே ரிட்டர்ன் ட்ரெயின் அதாவது பெங்களூர் கன்டோன்மென்ட்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வரக்கூடிய ட்ரெயின். அதாவது ஒரே தூரம் தான், ஒரே ட்ரெயின் தான். ரிட்டர்ன் ஜர்னியோட டிக்கெட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் ஏசி சேர் கார்ல கிட்டத்தட்ட ரூ. 1400 டிக்கெட் வருது. காலையில போகக்கூடிய வண்டிக்கு 1025, ரிட்டர்ன் வரக்கூடிய வண்டிக்கு 1400. எது அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டரிங் சார்ஜஸ் கிட்டத்தட்ட ரூ. 530 போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேட்டரிங் சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கும் மற்ற ரயில்களுக்கும் டிக்கெட் கட்டணத்துல இருக்கக்கூடிய வேறுபாட்டுல முதலாவது விஷயம் என்னன்னா, இது ஒரு பிரீமியம் வகை ட்ரெயின் அப்படிங்கிறதுனால, நாம இந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, எல்லாமே ஜன்னல்கள் குளோஸ்டு டோர்ஸ். ஸோ வந்து இது ஒரு ஜங்ஷன்ல வந்து நின்னா கூட நம்மனால வெளியில இருந்து டீயோ, காஃபியோ அல்லது லஞ்சோ எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ட்ரெயின்ல உள்ள இன்டோரா கேட்டரிங் புரொவைட் பண்றாங்க. நமக்கான டீ, ஸ்நாக்ஸு, லஞ்ச் அப்புறம் நைட்டா இருந்தா டின்னர் இது எல்லாமே குடுக்குறாங்க. இதத்தான் கேட்டரிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம டிக்கெட்டோட சேர்த்து வருது. இப்போ நம்ம இந்த டிக்கெட்ல வந்து அந்த கேட்டரிங் தேவையில்ல. எனக்கு எந்த ஃபுட்டும் வேண்டாம் அப்படின்னா, அத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேபோல வந்து இந்த கன்வீனியன்ஸ் சார்ஜ்லயும் நம்ம வந்து ஓரளவுக்கு கணிசமா குறைக்க முடியும். அதேபோல இன்சூரன்ஸ் வேண்டாம் அப்படின்னா, அதையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாம் குறைச்சோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த ட்ரெயின்ல டிக்கெட் ரேட் கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெயினோட டிக்கெட் நார்மல் புக்கிங்ல நம்ம போய் போட்டு பார்க்கும்போது ரூ. 1400 வருது. இந்த ரூ. 1400 பே பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வித் கேட்டரிங்கோட நம்ம புக் பண்ண முடியும். பட் நாம என்ன பண்ண போறோம்னா, இதுலருந்து அந்த எதெல்லாம் குறைக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போறோம். நம்ம இந்த ட்ரெயினோட வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னா, நார்மல் பீப்பிள்ஸ் வேற ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம்னா, வலுக்கட்டாயமா நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்த ட்ரெயின்ல வருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். நீங்க இந்த ட்ரெயின்ல வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு வர்றேன். நான் வந்து இந்த ட்ரெயின்ல எனக்கு எந்த கேட்டரிங் ஃபுட்டும் வேண்டாம் அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த கேட்டரிங் ஃபுட்ட வந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த ட்ரெயின்ல கேட்டரிங் சார்ஜஸ் அப்படின்னா, ஜெனரலா 2 விதமான கேட்டரிங் புரொவைட் பண்றாங்க. ஒண்ணு வெஜ் ஃபுட், இன்னொன்னு நான்வெஜ் ஃபுட். நான்வெஜ் ஃபுட் அப்படின்னோன உள்ள சிக்கன், மட்டன்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பிளைன் ஆம்லெட்ட நல்லா வேக வச்சு, அதுக்குள்ள ஒரு பிரெட்ட போட்டு மடக்கி குடுப்பாங்க. பிரெட் ஆம்லெட் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கிடைக்கும் நான்வெஜ் அப்படின்னு. ரெகுலரா நான் புக் பண்ண டைம்லயும் எனக்கு அதுதான் குடுத்தாங்க. எனிவே உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா, அந்த வெஜ் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். வெஜ் ஃபுட்ல வந்து புலாவும், பன்னீர் பட்டர் மசாலா, 2 சப்பாத்தி, ஒரு தயிர் இதுதான் குடுப்பாங்க. ஜெனரலா எல்லாத்துக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் குடுத்துருவாங்க. அண்ட் வந்து நியூஸ் பேப்பர் குடுப்பாங்க. இதெல்லாம் தான் கேட்டரிங் சார்ஜஸா அவங்க புரொவைட் பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. நான் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டுட்டு தான் ஏறப் போறேன். நான் வந்து அப்படியே ஏறி உட்கார்ந்துட்டு கம்ப்ளீட்டடா ஒரு 6 ஹவர்ஸ் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இறங்கிருவேன் அப்படின்னா, நீங்க இதுல போயிட்டு உங்களோட டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன்ல கீழ அந்த கேட்டரிங்ல வந்து வெஜ், நான்வெஜ், நோ ஃபுட்ன்னு இருக்கும். அதுல நோ ஃபுட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்டரிங்லேருந்து எதுவும் வராது. பட் நீங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அண்ட் இதுல வந்து இன்சூரன்ஸ் வேண்டாம் அப்படின்னா, நோ ஐ வாண்ட் டிராவல் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி நீங்க போடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், நெட் பேங்கிங்க்கு வந்து 30 பிளஸ் ஜிஎஸ்டி கன்வீனியன்ஸ் சார்ஜா வசூல் பண்றாங்க. இதே யுபிஐல நீங்க பண்ணீங்கன்னா ரூ. 20 பிளஸ் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஸோ இது நம்ம கிளிக் பண்ண உடனே இதுல வந்து கேட்கும். நீங்க உங்க டிராவல வந்து ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டோட நீங்க க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்ல எனக்கு வேண்டாம், நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லி குடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டிக்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது நம்ம ஏற்கனவே அந்த டிக்கெட்டோட ரேட் பார்க்கும்போது பார்த்தோம்னா, ரூ. 1400 அப்படி இருந்துச்சு. இப்போ அதோட ரேட் பார்த்தோம்னா, ரூ. 913.60 இதுதான் இருக்கு.
இதுல இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன்ல புக் பண்றதுனால இந்த சார்ஜஸ் வசூல் பண்றாங்க. இன்கேஸ் நீங்க பிஆர்எஸ் கவுண்டர்ல போய் புக் பண்றீங்க, அங்க புக் பண்ணும்போது நோ ஃபுட்ன்னு குடுத்து புக் பண்றீங்க அப்படின்னா, இன்னும் ரூ. 20 பிளஸ் ஜிஎஸ்டி குறையும். ஸோ ரூ. 890 உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் வரும். பெங்களூர் டூ கோயம்புத்தூர் வர்றதுக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த ட்ரெயின உதய் எக்ஸ்பிரஸோடயோ அல்லது வேற ஏதாவது ஏசி ட்ரெயினோடயோ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரூ. 890 அப்படிங்கிறது பெரிய டிஃபரெண்ட்டா இருக்காது. ஆல்மோஸ்ட் உதய்ல வந்து ஒரு 650 டூ 700க்குள்ள இருக்கும் டிக்கெட் ரேட். இன்கேஸ் வந்து உதய் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், அல்லது வேற ட்ரெயின்கள்ல ஏசி கோச்சஸ்ல டிராவல் பண்றதா இருக்கட்டும், அதுல நம்ம பயணத்துக்கு மட்டும் தான் டிக்கெட் பே பண்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த வந்தே பாரத் ரயில்கள்லயும் நம்ம பயணத்துக்கு மட்டும் டிக்கெட் பே பண்ணி பயணிக்க முடியும். அப்படி பயணிக்கும்போது பிஆர்எஸ் கவுண்டரா இருந்தா ரூ. 890. இதே ஆன்லைன்ல புக் பண்ணா ரூ. 913. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20 இதுலயே டிஃபரெண்ட் வரும். இந்த ரூ. 890 அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிசமான ரேட்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனிவே இதுக்கும் குறைவாக வேணும் அப்படின்னா, நம்ம பெட்டர் இந்த ட்ரெயின் அவாய்ட் பண்ணிட்டு, நமக்கு தகுந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். நான் உங்க தாஹிர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.